Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.4 la 5th sum பார்க்கலாம். Prove the following properties. Z is real if and only if Z equals Z bar, real Z equals Z plus Z bar by 2 and imaginary Z equals Z minus Z bar by 2i. இது ரெண்டையும் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா Z ஈக்குவல் Z பாராக இருந்துச்சுன்னா Z வந்து ரியல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் ஒன்ல வந்து இந்த டேர்ம் வந்து ரியல்னு ப்ரூவ் பண்ணணும், இந்த டேர்ம் வந்து இமேஜினரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Z இஸ் ரியல், ஸோ வி வில் ப்ரூவ் Z ஈக்குவல் Z பார். Z ரியலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இமேஜினரி பண்ணிக்கலாம். Z வந்து ஒரு ரியல் அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்படி நினைக்கும் போது என்னவாக இருக்கும், Z வந்து Z பாராக இருக்கும். ஓகேவா? அதாவது Z ரியலாக இருந்துச்சுன்னா இமேஜினரி டேர்ம் வந்து கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஜெட்டுக்கு கேஷ்லாம் என்ன போடுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒன்னு போடுவோமா. இதில் வந்து ஜெட்டு வந்து ரியலாக இருந்துச்சுன்னா இந்த இமேஜினரி டேர்மே வரலைன்னா தானே Z ஈக்குவல் ரியலாக வரும். இப்போ இந்த இமேஜினரி டேர்ம் என்னவாக தான் இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ இமேஜினரி டேர்ம் வந்து ஜீரோ. இப்போ Z மைனஸ் Z பார் பை 2i ஈக்குவல் 0. அதாவது இமேஜினரி டேர்ம் இங்கே செகண்ட் ஒன்றில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், Z மைனஸ் Z பார் பை 2iன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை எழுதி அது ஈக்குவல் 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து Z மைனஸ் Z பார் ஈக்குவல் இந்த 2i வந்து இந்த சைடு போகுது, இந்த சைடு போகும்போது மல்டிப்பிளாக போயிடும். ஸோ 0 இன்ட்ரு 2i. நெக்ஸ்ட்டு Z மைனஸ் Z பார் ஈக்குவல் 0 கூட எது மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். ஸோ 0. இப்போ Z மைனஸ் Z பார் ஈக்குவல் 0ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மைனஸ் Z பார் மட்டும் ஈக்குவலுக்கு அந்த சைட் போகுது, ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது ப்ளஸ் Z பார்னு போகும். ஸோ Z ஈக்குவல் Z பார்னு வருது. ஸோ வந்து Z ரியலாக இருந்துச்சுன்னா Z ஈக்குவல் Z பார்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சா. ஓகேவா? இப்போ அதே வந்து நம்ம இதையே வந்து நம்ம மாற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ Z ஈக்குவல் Z பாராக இருந்துச்சுன்னா இந்த Z வந்து ரியல்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், Z ரியலாக இருந்துச்சுன்னா Z ஈக்குவல் Z பார் சொல்லி ப்ரூவ் பண்ணோமா. இதே இப்போ மாற்றி Z ஈக்குவல் Z பாராக இருந்துச்சுன்னா Z வந்து ரியல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? இப்போ Z வேல்யூ என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ Z பாரோட வேல்யூ என்னது, எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஓகேவா? ஏன்னா மேலே பார் போடும்போது இந்த இடத்துல சிம்பிள் மாறுமா. ஸோ இது மாறும்போது இந்த இடத்துல மைனஸ் வருது. ஓகேவா? புரியுதா? ஏன்னா இப்போ Z பார் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் பார்னு வருமா. அதுக்கப்புறம் இந்த பார் போகிறதுக்கு வந்து இந்த இமேஜினரி டேர்மில் மட்டும் சிம்பிள் மாறுமா. ஸோ இந்த சிம்பிள் மாறும்போது இந்த ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக வந்துடுது. ஸோ Z பார் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எழுதி ஈக்குவல் போட்டு இதை எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் எல்லாமே ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். இந்த சைடு கொண்டு வரும்போது இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து இங்கே வந்து மைனஸ் எக்ஸாக வரும், மைனஸ் ஐஒய் வந்து இங்கே ப்ளஸ் ஐஒய்யாக வரும். ஓகேவா? பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் 0. இப்போ எல்லாமே ஒரே சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த எக்ஸும் இந்த கேன்சல் ஆகிடுது, ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது, ஐஒய் ப்ளஸ் ஐஒய் இருக்குது. 2 ஐஒய் இருக்கனால 2iy ஈக்குவல் இந்த 0. இப்போ ஒய் மட்டும் நம்ம இங்கே வச்சுட்டு இந்த 2i வந்து அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இந்த 2i இங்கே போகும்போது என்ன போகும், டிவைடில் போகும். ஸோ டிவைடில் போகும்போது 0 கூட எதை டிவைட் பண்ணாலும் 0 தான். ஸோ y ஈக்குவல் 0ன்னு வருது. ஸோ இதை வந்து நம்ம Z கூட வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ Zல சப்ஸ்டியூட் Z என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யா. ஸோ இதில் வந்து y ஈக்குவல் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்று ஒய்யோட வேல்யூ என்ன, 0. ஸோ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 0 கூட எது மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுது. ஸோ Z ஈக்குவல் எக்ஸ்ன்னு கிடச்சிருது. ஓகேவா? ஹென்ஸ் Z இஸ் ரியல். Z ஈக்குவல் Z பார். Z வந்து ரியல் ப்ரூவ் பண்ணியாச்சா. ஏன்னா இங்கே இமேஜினரி டைமே எதுவுமே இல்லை. ஸோ வந்து எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, ஒரு ரியல். ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன்னில் வந்து இந்த டேர்ம் வந்து ரியல்னு ப்ரூவ் பண்ணணும், இந்த டேர்ம் வந்து இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ Z வேல்யூ நார்மலாக என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். Z பாரோடது எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூ நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அப்படியே எழுதிட்டு Z வேல்யூ எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எழுதிட்டு Z பாரோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு எழுதிக்கலாம். பை கீழே 2 இருக்கிறதுனால இந்த 2. ஓகேவா? இப்போ இந்த ஐஒயும் கேன்சல் ஆகிடுது. இது ப்ளஸ் ஐஒய், இது மைனஸ் ஐஒய். ஸோ கேன்சல் ஆகிடுது. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x பை இந்த 2. ஓகேவா? இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுது, எக்ஸ் மட்டும் ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதை எழுதி எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸுங்கிறது என்னது, ரியல். ஐ டேர்மே வரல,
டேர்ம் வந்தால் தான் அது வந்து இமேஜினரி. ஐங்கிற டேர்ம் இதில் வரவே இல்லை, எக்ஸ் மட்டும் தான் வந்திருக்குங்கிறனால இது வந்து ஒரு ரியல். ஸோ இது வந்து ரியல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். அந்த டேர்ம் எழுதி இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் இசட் பாரோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை கீழே கொடுத்துருக்கிற 2i. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படி எழுதிட்டு இந்த மைனஸ் வந்து உள்ள இந்த ரெண்டு டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் கூட இந்த ப்ளஸ் எக்ஸ் கூட இந்த மைனஸ் எக்ஸ் மல்டிபிள் ஆகும்போது மைனஸ் எக்ஸ்னு வருது. இந்த மைனஸும் இந்த மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆகிடுது. ஸோ ப்ளஸ் ஐஒய் பை கீழே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2i. ஸோ அதே 2i போட்டுக்கலாம். இப்போ இதில் என்ன கேன்சல் ஆகும், இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகுதா, இது ப்ளஸ் எக்ஸ் இது மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ரெண்டு எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன இருக்குது, ஐஒய், இங்கே ஒரு ஐஒய், ஐஒய் ப்ளஸ் ஐஒய் 2iy. ஸோ 2iy பை இந்த 2i. ஓகேவா. இப்போ கீழே இருக்கிற 2iயும் மேலே இருக்கிற 2iயும் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிட்டு மீதி y மட்டும் இருக்குது. இப்போ z மைனஸ் z பார் பை 2i ஈக்குவல் டு y. இதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது, yன்னு ஆன்சர் கிடச்சிருக்குது. yங்கிறது என்னது, இமேஜினரி டேர்ம். அதாவது இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு தான் சொல்லுவோம். அதில் yங்கிறது என்ன டேர்மில் வருது, இமேஜினரி டேர்மில் தான் வருது. ஸோ இட் இஸ் இமேஜினரி ஆஃப் z. ஓகேவா. z ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது நமக்கு தெரியும். இதில் y வந்து இமேஜினரி டேர்மில் வரனால நமக்கு இதுக்கு ஆன்சர் y வந்தனால இது ஒரு இமேஜினரி டேர்ம் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா. அவ்வளோதான். தேங்க்யூ.